வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி நம்ம கோதுமை ரவையில் தான் நம்ம செய்ய போகிறோம். கோதுமை ரவை ரெசிபி தாங்க. கோதுமை ரவை பிரியாணின்ற சொல்லலாம், கிச்சடின்ற சொல்லலாம். ஸோ இது வந்து டயட் ஃபுட்டு, சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது கோதுமை ரவை. வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கோதுமை ரவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக கூட 1 கிலோ வாங்கி இதை மாதிரி வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்ப எடுத்து நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு கோதுமை ரவை. இப்போ அதே கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில். இப்போ டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுனா கம்மி பண்ணிக்கோங்க ஆயில். ஸோ நல்லா ஆயில் வந்துட்டு காஞ்சதும் பட்டை லவங்கம் 2 சும்மா போடுறேன். போட்டுட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. முந்திரி வந்துட்டு ஒரு 4-5 பல் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். வெங்காயம் நீட்டு வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 2 பேருக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம ஹை ஃப்ளேமே வச்சாக்கா தீஞ்சிரும். கருகிடுச்சுன்னா அந்த ஃபுட்டே நல்லாவே இருக்காது. பூண்டு வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். புதினா வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு கைப்பிடி ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். இது வந்துட்டு காய் இல்லாததான் நம்ம செய்கிறோம். ஸோ காய் இல்லாத செய்யும்போது இந்த புதினா ஃப்ளேவர்லாம் கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் கேரட்டு பீன்ஸ் வேணும்னா காய் போட்டு செஞ்சுக்கலாம். பட்டாணி 3த்தையும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துட்டு தண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி கோதுமை ரவைக்கு வந்துட்டு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம சாதா ரவை மாதிரி சீக்கிரம் வெந்துடாது. கொஞ்சம் காரத்துக்காக ஒரு பிரியாணி மாதிரி செய்யறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்தோடனே நீங்கள் இந்த ரவையை போட்டு கலருன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அருமையான டிப்ஸு. ஸோ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற ரவையை போடலாம். அது ரவை போடும்போது ஸ்லோவாக ஒரு கையில் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு கையில் வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாத கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்தாக்கா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரவை கட்டி கட்டியாக இருக்காது. இது உடனே நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உடனே கட்டி ஃபார்ம் ஆகிடும், லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்காக இது வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும்.
இல்லைனாக்கா நம்மளுக்கு தண்ணி ஃபுல்லாக சக் பண்ணிடும், அந்த ரவை வந்துட்டு வேகவே வேகாது. இந்த ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும். நடுவில் எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம், தண்ணி வற்றிடுச்சா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ரவையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அப்போ தான் அது வந்துட்டு வெந்துருச்சுன்ட்டு மீனிங்கு. இல்லைனாக்கா சிம்மில் வச்சு அகைன் மூடி வச்சுருங்க. வேகிற வரைக்கும் மூடி வச்சு வைங்க. அதுக்குன்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க, நடுவில் கூட நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மூடி போட்டு மூடிடலாம். அகே சிம்லேயே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த தண்ணி வந்துட்டு வேர்வை விட்டுற தண்ணியில் நம்மளுக்கு நல்லா வெந்துடும் மூடி வச்சாக்கா. பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு சம்பா ரவை கிச்சடி ஆர் பிரியாணி சொல்லலாம். பிரியாணி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இது நல்லா சுவையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு சட்னி கூட செய்ய தேவையில்ல, அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா ரைத்தா வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். 2 in 1 எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி அப்படியே தான் வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தாக்கா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், தலைன்னு இருக்குது. வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு கலந்து கொடுத்து, பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சம்பா ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.